கரத்தா தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ. தாவின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். அன்புக்குரிய இறை மக்களை, இந்த காலை நேர சிந்தனைக்காக யோசுவா 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்று கானானியர், எகிப்தியர், எபூசியர், ஏவியர், பெரிசியர், கிர்காசியர், எமோரியர் முன்பாக அவர்களை துரத்தி விடுவது திண்ணம், இதுவே அடையாளம் இதோ என்று சொல்கிறார். அன்புக்குரிய இறை மக்களே, கடவுள் நம்மை என்ன செய்கிறார்? அடையாளமாக வைக்கிறார். பலருக்கு முன்பாக நம்மை உயர்த்துகிறவராக அவர் இருக்கிறார். அவர் நடுவில் இருக்கு. இன்றைக்கி உலகத்தில் மனிதர்களை பார்க்கும்போது அன்பானவர்களை, அநேக நம்மிடம் உத்தரவாதம், உறுதிமொழி, நான் எப்பொழுதும் உன்னோடு இருப்பேன் என்று சொல்கிறார். அரசியல்வாதிகள் உங்களுக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். மருத்துவர்கள் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். திருச்சபை தலைவர்களின் கூட அநேகர் நாங்கள் இந்த திருச்சபைக்காக இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் எவரும் தான் சொன்னபடி செய்வது இல்லை. இங்கே பக்தன் யோசுவா ஆண்டவரிடத்தில் சொல்கிறான், ஜீவனுள்ள தேவன், அதாவது இன்றைக்கு நாசியில் சுவாசம் உள்ள மனிதன் அனைவரும் அவன் நடமாட தகுதியற்றவன் என்பதை உணர்த்துகிற வகையில் ஜீவனுள்ள உயிருள்ள ஒரு தேவனை, ரோமாபுரி அரசாங்கம் கூட இயேசுவை அடித்து விட்டு அவரை புதைத்து விட்டோம், இனிமேல் அவருடைய வரலாறே இல்லை என்று அவர் கொக்கரித்தார்கள். ஆனால் ஆண்டவரோ ஜீவனுள்ள தேவன், அவருக்கு மரணம் இல்லை, மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அப்படிப்பட்ட ஜீவனுள்ள உயிருள்ள தேவன் இன்றைக்கு மரணத்தை வென்று, மரணம் அவரால் விழுங்கப்பட்டு, மரணத்தை தோற்கடித்து, மரணம் சந்தித்து மாறாத ஒரு மறு உலக வாழ்வுக்கென்று இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவர் உயிரோடு எழுந்து சந்திக்க வந்திருக்கிறார். கிறிஸ்துவில் பிரியமான அன்பு இறை மக்களே, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். நம்முடைய கண்களுக்கு முன்பாக யாரெல்லாம் நம்மை இவன் கடவுள் கடவுள் என்று கிடக்கிறானே, நம்புகிறானே, ஜெபம் என்று ஓடுகிறாரே, இவருடைய வாழ்க்கையில் கடவுள் அப்படி என்ன உண்மையை செய்து விட்டார், மேன்மையை கொடுத்து விட்டார் என்று சொல்லுகின்ற அந்த மக்களுக்கு முன்பாக அநேகருடைய கண்கள் உங்களை பார்க்கும்படியாக தேவன் நம் நடுவிலே இருக்கிறார். ஒரு சமயம் ஒரு கடற்கரை ஓரத்தில் ஒரு மனிதர் நடந்து கொண்டு போயிருந்தார். ஆனால் அலை பயங்கரமாக வீசுகிறது, புயல் காற்று போல. அந்த அலை ஆழிப்பேரலை சூழ்ந்து வந்து அவரை சுருட்டி கொண்டு கடலுக்குள்ளே சென்றுவிடும். ஆனால் அந்த மனிதன் என்ன சொல்கிறான்? அநேகர் தடுக்கிறார்கள். அந்த மனிதன் என்ன சொல்கிறார்? நான் மட்டும் இல்லை, எனக்கு முன்பாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவருக்குத்தான் இந்த கடலையும் காற்றையும் அடக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. ஆகவே என் நடுவில் இருக்கிறவர், எனக்கு முன்னால் இருக்கிறவர், எனக்கு பின்னால் இருக்கிறவர், என்னுடைய 2 புறங்களிலும் இருக்கிறவர் என் தேவனாகிய ஜீவனுள்ள கர்த்தர். அவர் உயிரோடு எழுந்தவர். இன்றைக்கும் கூட இந்த அருமையான நாளிலே அவர் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாக்கிறவராக, பிறர் கண்களுக்கு முன்பாக நம்மை சாட்சியாக நிறுத்துகிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை இன்றைக்கு ஆராதிக்கிற ஜனமாக நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். அந்த உண்மையிலே, நன்மையிலே, மேன்மையிலே நாங்கள் இந்த நாளில் விசேஷமாக உலக வானவியல் நாள் தொலைநோக்கு மூலம் கிரகங்கள், நிலாக்கள், நிகழ்வுகளை வியப்பூட்டும் வகையில் அடித்தட்டு மக்களின்
பரப்பி பகிர்ந்து கொள்ளக்கூடிய உருவாக்கப்பட்ட வானவியல் நாள். 1973 ஆண்டு இந்த நாள் ஏப்ரல் 15 கொண்டாடப்பட்டது. வானவியல் நாளாக கடைபிடிக்கப்பட்ட தேசிய வானவியல் நாளாக. ஆகவே இன்றைக்கு 1950 ஆண்டு 23 நாள் இந்த அமைப்பு சுவிட்சர்லாந்தில் உள்ள ஜெனீவாவில் நிறுவப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் கூட கர்த்தர் நாம் எல்லாம் முடிந்து போய்விட்டது, எனக்கு நாளே இல்லை, எனக்கு உதவியே இல்லை, என்னுடைய அடையாளம் தொலைந்து விட்டது, முகவரி இழந்து விட்டேன் என்று நினைக்கலாம். ஆனால் உங்கள் நடுவில் இருக்கிறவர் ஜீவனுள்ளவர், அழியாதவர், மறிக்க முடியாதவர். அவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். உங்களை கடைசி வரை பாதுகாக்க அவர் உண்மையுள்ளவர். உங்கள் பணியிலே, குடும்பத்தில், வேலையில், எல்லா இடத்திலும் உங்களுக்கு உதவியாக இருப்பவர். அந்த வாக்கை இன்றைக்கு யோசுவா மூலமாக ஆண்டவராகிய கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் நம்பிக்கையோடு கடவுளை நோக்கி பார்க்கலாமா? அன்புள்ள இயேசு சாமி, பலகீனங்கள், கஷ்டங்கள், ஆண்டவரே, போராட்டங்கள், சோதனைகள், துன்பங்கள், வேதனைகள் எல்லாம் எங்களை நெருக்கினாலும் கூட, வியாதிகள் எங்களை தொடர்ந்தாலும் கூட நாங்கள் உம்மை விட்டு விடும். ஏனென்றால் நீ ஜீவனுள்ள தேவன். இன்றைய நாளிலே என் இருதயத்தில் நீர் இருக்கிறீர் சுவாமி. நான் விசுவாசிக்கிறேன். ஜீவனுள்ள தேவன் எனக்குள்ளே மாசமாய் இருக்கிறீர். ஒன்றும் அணுகாது ராஜா. எங்களுடைய திருச்சபையும் கூட விரோதமான எந்த தீங்கும் அணுகாது சுவாமி. எங்களுடைய பேராயருக்கு விரோதமாக எந்த தீங்கும் நெருங்காது ராஜா. ஆலோசனை சங்கத்துக்கு விரோதமாக ஆண்டவரை எந்த தீங்கும் நெருங்காதபடி வேலி அடைப்பிறாங்க. இறைமகனே, இந்த நாளில் உங்களுடைய குருசேகரத்துக்கும் வியாதியோடு இருக்கிற மக்கள், படிக்கின்ற பிள்ளைகள், தேர்வு எழுதுகிற பிள்ளைகள் அனைவருக்கும் நல்ல ஆலோசனை, ஞானம், கிருபையை கொடுத்தருளும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.